இஸ்ரேல் அடிசானியா வெர்சஸ் நஸ்ருதீன் இமாவு ஃபைட் பிரேக் வந்தா பார்க்க போறோம். இது ஒரு பிக்கு நாங்க எடுத்தது பாத்தீங்கன்னா இஸ்ரேல் அடிசானியா தான் வருவாரு. அவருக்கு ஒரு ரீபர்த்தா இருக்கும், 2 லாஸ் கன்சிக்யூட்டிவா இருக்கு. ஸோ வந்துருவாருன்னு நினைச்சோம். டாப் 5 ரிசல்ட் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். செகண்ட் ரவுண்ட்ல டிகேஓ இமாவை முடிச்சிட்டாரு. நான் ஆக்சுவலா பார்த்தேன் இந்த மேட்ச் நான் லைவ் பார்க்கல. நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு ஒரு ஈவெண்ட் இருந்ததுனால நான் வந்து கவி தான் லைவ் போட்டிருந்தாரு, எல்லாம் பேசியிருந்தாங்க. காலைல எழுந்தோன்னு முதல் வேலையே நான் வந்து ரிசல்ட் தான் போய் செக் பண்ணேன். நான் செக் பண்ண அடுத்த செகண்டே பார்த்தா என்னால எனக்கு புரியவே இல்லை. செகண்ட் ரவுண்டு டிகேஓனா என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி தான். உடனே நான் நிறைய வேலை இருந்தது, எல்லாத்தையும் வச்சுட்டு நான் முதல்ல அந்த மேட்சை பார்த்து முடிக்கணும்னு சொல்லிட்டு மேட்சை பார்த்தேன். நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாரு. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் சில விஷயங்கள் இருந்தது, பட் அன்எக்ஸ்பெக்டா சில விஷயங்கள் நடந்தது. அதை பத்தி நம்ம வீடியோல பார்ப்போம். கிளீனான வின்னு ஃப்ரம் இமாவு சைடு. பர்ஃபெக்டா ஒரு ப்ரூவ் பண்ணாரு. நான் எம் ரெடி ஃபார் த சாம்பியன்ஷிப், ஒரு கண்டென்டரா நான் ரெடின்னு ஒரு ப்ரூவ் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. பட் அன்பார்ச்சுனேட்லி ஈஸி தோதை தான் வந்து ஏற்றுக்கவே முடியல. லைக் நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஜிஎஸ்பியோட ரியாக்ஷன், டிமிட்ரி ஜான்சன் ரியாக்ஷன், அதே மாதிரி தான் இருந்தது. காலைல ஒரு மாதிரி ஸ்லீப்பியா எழுந்து பார்க்க சொல்ல நாக்குன்னு டோட்டலா அப்படியே ஸ்பார்க் ஆயிடுச்சு. என்னதான் ஆச்சு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், எங்க மிஸ்டேக் நடந்தது அப்படின்னு பார்க்கணுன்றத. சரி வாங்க நம்ம பிரேக் டவுன்குள்ள போகலாம். ரவுண்ட் 1 இனிஷியலா ஸ்டார்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஈஸி தான், ஆஸ் இட் இஸ் ஓவர் பண்ணாரு. ஒரு கிக்ஸ்ல ஆரம்பிச்சாரு. நஸ்ருதீன் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட்ல ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா நல்லா சிட் டவுன் பண்ணி டபுள் கார்ட் பாக்ஸர் நாங்கள் சொல்லியிருந்தோம். நல்ல ஸ்ட்ரைக்கர். நாங்கள் சொல்லியிருந்தோம் லெக் கிக் நிறைய வீக்னஸ் இருக்குன்னு. அதே மாதிரி தான் ஈஸி வந்து நிறைய லெக் கிக் அடிச்சாரு, ஹை கிக் த்ரோ பண்ணாரு, நல்ல ரேஞ்ச் பிடிச்சி சவுத் பா ஆர்த்தடாக்ஸ் ஸ்விட்ச் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த ஸ்விட்ச்ல தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஆச்சு, அதை நான் சொல்றேன். ஏர்லியரா ஈஸி பார்க்க ஈஸி மாதிரியே சண்டை போட்டிருந்தாரு, பர்ஃபெக்ட் ரேஞ்ச் எடுத்திருந்தாரு. இமாவும் அடிச்சாலும் பேக்ல போல. ஸோ அதனால இவரு நல்லா கெட் பேக் ஹிட் ரன் ஹிட் பேக் இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. பட் இமாவோ சடனா பார்த்தீங்கன்னா ஒரு டேக் டவுன் அட்டன் போட்டார். டேக் டவுன் போட்டு கேஜ் கிட்ட வச்சாரு. ஈஸி நல்லாவே டிஃபெண்ட் பண்ணாரு. டேக் டவுன் நல்லாவே இருக்கு. புதுசா என்ன நடந்ததுன்னா அங்க ஒரு ட்ரிப்லாம் ட்ரை பண்ணாரு. குட், கிட்டத்தட்ட சக்சஸ், பட் குட். நல்ல ஒரு கவுண்டர் மூவ். அவர்கிட்ட ஒரு கேம்ல ஒரு எவாலுவேஷன் இருக்கு. ட்ரிப் ட்ரை பண்ணாரு. க்ளோஸ் ரேஞ்சிலையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சாரு. இமாவோ அப்பப்போ பாத்தீங்கன்னா என்கிட்ட டேக் டவுன்ஸும் இருக்கு, நான் டேக் டவுன் பண்ணுவேன்னு ஒரு த்ரெட் கொடுத்துட்டே இருந்தாரு. அண்ட் தென் இமாவையும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஷாவோட மேட்ச் பார்த்து வந்தாரு என்னன்னு தெரியல, அவரு டீப் அடிக்க ஆரம்பிச்சாரு. டீப் டு த பாடி, டீப் டு த லெக்ஸ்ன்னு அடிச்சுட்டு இருந்தாரு. ஈஸி ஆனா கிளியரா ஸ்டாண்ட் ஸ்விட்ச் பண்ணி நல்லாவே ஆங்கிள் எடுத்து பண்ணிட்டு இருந்தாரு. இமாவே ஆனா அவரோட பாக்ஸர் அவரை ஹேண்டை ரீச் பண்றதுக்கு ரொம்ப டஃபா இருந்தது. அந்த ரீச்சை கண்டுபிடிக்கிறது தான் ஸ்டெப் பண்ணி த்ரோ பண்ணிட்டே இருந்தாரு. எஸ்பெஷலி அந்த ரைட் ஹேண்டை நல்லாவே செட் பண்ணிட்டு இருந்தாரு. பட் ஈஸி ஏர்லி ரவுண்ட்ஸ்ல நல்லாவே அதை ஆங்கிள் கட் பண்ணி ஹெட் மூவ்மெண்ட்ல நல்லாவே ரீச் மெயின்டைன் பண்ணிட்டே அடிச்சுட்டே இருந்தார். கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் இருக்கும் அந்த ரவுண்ட்ல. செட் பண்ணி ஒரு 3-2 ஒன்று போட்டிருப்பார். கரெக்டா உள்ள என்ட்ரி ஆயிருப்பார் இமாவோ. கரெக்டா ஈஸி பாத்தீங்கன்னா ஷோல்டர் பிளாக் வச்சிருப்பார். இது எப்ப நடக்குதுன்னா நான் சொன்ன ஸ்டாண்ட் ஸ்விட்ச். ஈஸி வந்து சவுத் பால் இருக்க சொல்ல பாத்தீங்கன்னா இமாவோ பெருசா எங்கேஜ் ஆகல. அவர் அடிக்கிறத பிளாக் பண்ணாரு, கவுண்டர் பண்ணி 1 ஷாட் 2 ஷாட் அந்த டீப் கிக் அடிக்கிறாரு. சவுத் பால் இருக்க சொல்ல அந்த லெக்ல அடிச்சு இவர் ஆர்த்தடாக்ஸ் மாற வைக்கிறாரா இல்ல ஈஸி கரெக்டா ஆர்த்தடாக்ஸ் மாற சொல்லியா தெரியல. ஈஸி எப்பெல்லாம் ஆர்த்தடாக்ஸ் மூவ் ஆகுறாரோ அப்பெல்லாம் இமாவோ அவரோட ஷாட்ஸை ஹெவியா த்ரோ பண்ண பாக்குறாரு. ஃபர்ஸ்ட் ரேஞ்சை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டே இருந்தாரு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிட்டத்தட்ட அந்த 2 டச் ஆச்சு, ஷோல்டர் கிட்ட வந்தது. பட் குட் அட்டெம்ப்ட். ஈஸி ஒன்னே அங்கிருந்து ஒரு ஷாட் போட்டு கவுண்டர் அடிச்சு அந்த கேஜ் கான்ல இருந்து வெளில வந்தாரு. ஃபர்ஸ்ட் ரவுண்டோட எண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 1 minute 13 seconds அப்ப இருந்தது. அப்போ சூப்பரா இமாவோ ஒரு சூப்பரான காம்போ போட்டாரு. சிட் டவுன் பண்ணி ஒரு அப்பர் கட் உள்ள ஸ்ட்ரெயிட்டா, லைக் ஷவல் அப்பர் கட். அது ஆக்சுவலா ஸ்ட்ரெயிட்டா டிராவல் ஆகும், ரவுண்ட் இருக்காது, ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். கிளீனா ஹிட் ஸ்னாப் ஆச்சு, ஹெட் போச்சு. பட் ஈஸி ஒன்னே ரெக்கவர் ஆனாரு. அங்க ஒரு க்ளோஸ் எக்ஸ்சேஞ்ச் இருந்தது, அங்க ஒரு ரைட் ஹூக் ஈஸி கனெக்ட் பண்ணாரு. அந்த இது வந்து இமாவுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு, நல்லா ரீச் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் கிட்டத்தட்ட ஷோல்டர் டச் பண்ணாரு. செகண்ட் அட்டெம்ப்ட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்பர் கட் நல்லாவே லேண்ட் ஆச்சு. ஸோ அந்த ஸ்ட்ரைக்கர் ரேஞ்சை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ரவுண்ட் 2 ஸ்டார்ட் ஆனோன்னு ஈஸி வந்து ஆஸ் இட் இஸ் அவரோட கிறிஸ்ப் இருந்தது. உள்ள வந்து சவுத் பால் இருந்து லெக் கிக், ஏன்னா லெக் கிக் நல்லா ஒர்க் ஆகுது. இமாவுக்கு வீக்னஸ் இருக்கு. பாடி கிராஸ் பண்ண வச்சாரு, அதுவும் நல்லா இருந்தது. அந்த ஸ்னாப் வந்து சூப்பரா இருந்தது, இன் அண்ட் அவுட் கரெக்டா போயிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா இமா வந்து ஒரு சின்ன ஒரு ஐ போக். இங்க வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னா வந்து ஒரு நல்ல பிளேயர் வந்து ஒரு ரிதம்ல இருக்காரு, குயிக்கா இன் அண்ட் அவுட் நம்ம த்ரோ பண்றதுல கரெக்டா மிஸ் பண்ணி கவுண்டர் பண்றாரு, எல்லா ஆங்கிள் அடிக்கிறாரு. ஒரு பெர்ஃபெக்ட் ரிதம்ல இருக்க சொல்ல அந்த ரிதம் பிரேக் பண்ணணும். ரிதம் பிரேக் பண்றதுனா ஒரு நல்ல ஒரு கவுண்டர் ஷாட் அடினுவாங்க, இல்ல லெவல் சேஞ்ச் பண்ணி கீழே கொண்டு போவாங்க. இதெல்லாம் டெக்னிக்கலி பண்ணக்கூடிய விஷயங்கள் டு பிரேக் த ரிதம். அன்ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பா சில பேர் பண்ணுவாங்க, வேணும்னே கிராயின் ஷாட் அடிப்பாங்க, வேணும்னே ஐ போக் பண்ணுவாங்க, இல்ல ஆல்ரெடி அவங்களுக்கு எங்கேயாவது அடிபட்டிருக்கும் அந்த இடத்துல இன்டென்ஷனலா பண்ணுவாங்க கட்டுக்கிட்டா இருந்தா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அன்ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் நான் சொல்லுவேன். இந்த இதுல வந்து வேணும்னே பண்ணாருன்றது நான் சொல்ல வரல. பட் பிகாஸ் ஆஃப் தட் அந்த ஐ போக்னால என்ன ஆச்சுன்னா பார்த்தா ஈஸியோட ரிதம் கண்டிப்பா பிரேக் ஆயிடுச்சு. எனக்கு பார்த்த வரைக்கும் எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அது வரைக்கும் ஷார்ப்பா இருந்த ஈஸி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஐ போக் ஒன்னே இட்ஸ் ஓகே ஐ எம் குட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆன உடனே பாத்தீங்கன்னா இனிஷியலா சவுத் பால் வந்து அந்த கிக் ஒன்று வச்சார், பாடி கிக். அதை வந்து இமாவை வந்து ரொம்ப அழகாவே இப்படி எடுத்து அந்த ஈஸி வந்து அந்த கேட்சுக்கு அப்புறம் லெக்கை விட்டதுனால அந்த பொசிஷனை ரீகெயின் பண்ணிட்டு சவுத் பால் டு ஆர்த்தடாக்ஸ் மாறினார். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கவி, இப்போ நீங்க சவுத் பால் டு ஆர்த்தடாக்ஸ் மாறுறீங்கன்னா
when the opponent is pressing forward, ஃப்ரண்ட் லெக்கை பேக்ல எடுத்து வைக்கும்போது யூ கெட் த ஸ்பேஸ். ஸோ அவங்க த்ரோ பண்ணாங்கன்னா அவங்களால ப்ராப்பராக டிஃபெண்ட் பண்ண முடியும். இங்கே என்ன ஆச்சுன்னா அவர் வந்து பேக் லெக்கை ஃப்ரண்ட்ல வச்சு வந்துட்டாரு, இங்கே ஸ்டெப் இன் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைம்ல அவரால் ப்ராப்பராக டிஃபெண்ட் பண்ண முடியாதனால 2 ஹேண்டும் ஒரு ஃபெயிண்ட் ஒன்று போட்டார், லைட்டாக ஜாப் மாதிரி 2 ஹேண்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டார். ஸோ கிளீனாக இந்த ஓவர் ஹேண்ட் மேலே ட்ராவல் ஆயிடுச்சு. அதுதான் கனெக்டே. கரெக்டாக இசியோட வீக்னஸ் ஆர்த்தடாக்ஸ்ல இருக்குன்றத அவங்க ஃபைன் பண்ணியிருக்காங்க. எப்பெல்லாம் ஒரு ஆர்த்தடாக்ஸ் வராரோ அப்போ கான்ஃபிடண்டாக ஸ்டெப் இன் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி அந்த ஸ்விட்ச் ஸ்டான்ஸ் பண்ண சொல்ல அங்கே ஒரு ஓப்பனிங் இருக்கு பார்க்குறாங்க. கேஜ் கார்னர் கிட்ட போக சொல்ல இசி வந்து இஸ் இன் குட் இன் திஸ் பொசிஷன். இதில் இருக்க சொல்ல நல்லா இருக்கும். எப்போ இசி கொஞ்சம் ஸ்டாண்ட் ஸ்கொயர்ட் ஆகுதோ அந்த டைம்ல இப்படி வர சொல்ல தெரியுதுங்களா, இந்த மாதிரி டைம்ல வர சொல்ல இசி லாக் ஆயிடு. இதுக்கு மேலே அங்கே மூவ் பண்ண முடியல பர்ஃபெக்டா அந்த ஓவர் ஹேண்ட். ஏன்னா அந்த மாதிரி லீன் பேக்ல இருக்க சொல்ல ஓவர் ஹேண்ட் கண்டிப்பா கான்டாக்டை மேட் பண்றோம் நீங்க என்ன லீன் பேக் போனாலும். ஆனா இந்த வாட்டி என்ன ஆச்சுன்னா இசி வந்து லீன் பேக் கூட போல. எல்லாரும் சொல்ற மாதிரி ஏஜ் ஆனதுனால கொஞ்சம் ரிஃப்ளெக்ஸ்லாம் டவுன் ஆயிடுச்சா, இல்லை இந்த ஐபோக்னால அந்த ரிதம் பிரேக் ஆயிடுச்சா, நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு, டவுட்ஸ் இருக்கு. பட் பாத்தீங்கன்னா கிளீனா ஹேண்ட் எக்ஸ்டெண்ட் ஆச்சு, ஓவர் ஹேண்ட் டிராவல் ஆச்சு, ரைட் அந்த பட்டன் வாங்கினாரு. வாங்கி உடனே ரெக்கவர் ஆகவே இல்லை, கார்னர் கிட்ட போய் பண்ணாரு. பட் இமாவை விடவே இல்லை, ஃபாலோ பண்ணி ஒரு முதல்ல ஓவர் வச்சு ஒரு ஹூக் ஒன்று வச்சிருப்பாரு ஃபாலோ ஷாட், அதுவே மிஸ் ஆயிட்டு இருக்கு கீழே போனதுனால. அழகா ஸ்ட்ரேஸ் பண்ணாரு, கரெக்டா கிட்ட போக சொல்ல ஒரு அப்பர் கட், அங்கதான் ஆஃப். அது வரைக்கும் ஒரு நாக் டவுன்ல தான் இருந்தாரு. அந்த அப்பர் கட்ல பாத்தீங்கன்னா கிளீனா ஃபிளாட் விழுந்துட்டாரு, கரெக்டா மேலே உட்கார்ந்தாரு, பேக் கொடுத்துட்டாரு, ஈஸி இங்க வச்சிருந்தாரு. ஸோ ஃபாலோட் பை கப்புள் ஆஃப் ஷாட்ஸ், ரைட் ஹுக்லாம் கிளீனா கனெக்ட் ஆச்சு. மார்க்வராட் வந்து கரெக்டான டைம்ல பண்ணிட்டார். நிறைய பேர் சொன்னாங்க ஏர்லி ஸ்டாப்பேஜ், ஆனால் அது ஒரு கரெக்டான டைம் தான். நீங்க ஃபுல் கார்ட்ல இருந்து ஆப்போனண்ட்டை ஃபேஸ் பண்ணி ஏதோ கையை எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி வச்சிருந்தீங்க கூட ஓகே, உங்களுக்கு நீங்க ஃபைட் பண்ண இன்டென்ஷனா இருக்கீங்க, உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம். நீங்க பேக் ஷோ பண்ணிட்டீங்க, கார்டு வச்சு சரண்டர் ஆயிட்டீங்க, பெரிய மூவ்மெண்ட்ஸ் இல்லை, இவன் ஆப்போனண்ட்டை கரெக்டாக மேலே சிடன் பண்ணியிருக்காரு, நல்ல ஷாட்ஸ் வைக்கிறாருன்னும் போது இது பர்ஃபெக்ட் டைம் தான் எனக்கு தோணுது அது ஸ்டாப் பண்றதுக்கு. அத்லெட்ஸோட ஹெல்த்தையும் பார்க்கணும்ல. ஈஸியும் எழுந்த உடனே கொஞ்சம் டிஸ்டர்பண்டா இருந்தாரு, ஏன்னா உடனே எழுந்து உட்காந்துட்டாரு, கரெக்டா இருந்தாரு. பட் ஆனா அக்செப்ட் பண்ணாரு, எஸ் அந்த ஒரு ஷாட் வாங்கிட்டேன், நாக் டவுன் ஆயிட்டேன். நிறைய பேர் சொல்லிட்டாங்க இட்ஸ் டைம் டு ஹேங் த கிளவுஸ் அப்படின்னு. பட் இசி சைட்லேருந்து இன்னும் எந்த ஒரு அப்டேட்ஸும் நமக்கு வரல. பட் இமாவோ சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இன்னும் மேபி ஒரு மேட்ச் கொடுக்கலாம். என்ன மாதிரி மேட்ச் இருக்குன்றது தெரியல, கேம்சாட் கிட்ட கோத்து விடுவாங்கன்னு தெரியல. பார்ப்போம் இமாவோவுக்கு நெக்ஸ்ட் என்ன மேட்ச் இருக்குன்றது. பட் இசி வந்து கொஞ்சம் டைம் எடுத்து வெயிட் பண்ணோம். இசி தோத்ததுக்கு இன்னொரு காரணம் கூட எனக்கு பர்சனலாக என்ன தோணுச்சுன்னா, அவர் வந்து இப்போ புதுசாக பாக்ஸிங் நிறைய ஒர்க் பண்ணுறாரு. அந்த ஆஃப்டர் ஷான் மேட்ச்க்கு அப்புறம் அவர் பண்ணிட்டு வந்து நிறைய பாக்ஸிங் க்ளோஸ் ரேஞ்சில் அவர் இன்டென்ஸாக எங்கேஜ் ஆகுறாரு. அந்த இப்போ பார்த்தீங்கன்னா கிராப்லிங், ஜூடோ த்ரோஸ்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல கிக் பாக்ஸர், சூப்பரான கிக் பாக்ஸர். இப்போ ஒரு எம்எம்ஏக்காக நிறைய விஷயம் கத்துக்கிட்டாரா. இப்போ அவரோட ஸ்டைலுக்குள்ள அது எங்கெங்கெல்லாம் வைக்கணும், கரெக்டா பண்ற அந்த ஒரு இப்படி சொல்லக்கூடாது. பட் ஆனால் அந்த பிகினர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் பண்றாரோ என்னவோ தான் தோணுது. ஹேண்ட் எக்ஸ்டெண்ட் பண்றது, எங்க எது பண்ணணும்னு க்ளோஸ் ரேஞ்சில் அவர் ஸ்டைலே நல்லாவே ஃபைன் டியூனா இருக்கு. அது கொஞ்சம் ஏதாவது ட்வின் பண்ணா போதும். பட் இந்த மிஸ்டேக்ஸ் மாதிரி தான் எனக்கு தோணுது. மேபி ஏஜும் ரீசனா இருக்கலாம். பட் நிறைய பேர் இருக்காங்க ஏஜும் நல்லா பர்ஃபார்ம் பண்றவங்க. ஸோ என்னால் எதுவும் அக்செப்ட் பண்ண முடியல. பட் ஸ்டில் லாஸ் இஸ் அ லாஸ். கண்டிப்பாக அவர் மீண்டு வருவார்னு நினைக்கிறேன். ஸோ இசைக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 லாஸ் ஆயிடுச்சு. ஸோ அது ஏன் ஆச்சுன்றது எங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கு. ஸோ உங்களோட தாட்ஸை கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு மறுபடியும் வந்து பண்ணுவாரா, என்ன பண்ணால் நெக்ஸ்ட் இன்னும் பெட்டர் ஆகலாம், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், டெக்னிக்கல் பிரேக் டவுன்ஸ் இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.